நடிகர் சிவாஜியை பேட்டி கண்டிருக்கீங்களா? பேட்டி சார். அவங்க சுஜாதா ஃபிலிம்ஸ் எடுத்த ஒரு படம் சார், ரேவதி நடிச்சிருப்பாங்க மருமகள் ஷூட்டிங்கில். ரேவதியும் இருக்காங்க, எல்லாமே இருக்கணும். நான் வந்து சார் பேட்டிக்கு வர சொல்லியிருந்தீங்க. அப்படி பார்த்தாரு, என்ன தெரியும் என்னை பற்றி ஒன்று சார், உலகத்திலே உங்களை விட ஒரு சிறந்த நடிகை கிடையாது. நான் உங்களை வந்து உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன். உண்மையாக அது எனக்கு வந்து சார், தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்த படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தெய்வ மகன் தான். நான் அதான் அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு வந்து இது வரைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான படங்கள் வந்துருச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தெய்வ மகன் தான் சார். அது ஒரு தகுதி போதும் சார். அப்படி பார்த்தாரு, உட்காருன்னாரு. அப்போ என் கூட ஒரு புது ஃபோட்டோகிராஃபர் வந்திருந்தார். அவர் என்ன பண்ணார், நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது நல்லா பேசினார். நான் அவர்கிட்ட கொஞ்சம் கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டேன். ஏன்னா அவர்கிட்ட போய் நம்ம முடிக்கூடாதுன்ட்டு என்ன நான் யோசிச்சது நினச்சது எல்லாமே எழுதிட்டு போயிட்டேன். எழுதணும்னா அவர் வந்து அப்படியே அதெல்லாம் வந்து அந்த கொஸ்டினுக்கெல்லாம் நல்ல பதில் சொன்னார். புது ஃபோட்டோகிராஃபர் எங்கள் எம்டி வந்து ஊர்லேருந்து வந்திருக்கான், அவனுக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு கூப்பிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சிவாஜி சாருக்கு வேறு ஃபோட்டோகிராஃபர்லாம் அவனை கூப்பிட்டு போயிட்டேன். அவன் இப்படியே எடுத்துக்கிட்டே இருந்தான். எடுத்து பின்னாடி நின்றுக்கிட்டு சார் சார்னா அவர் கவனிச்சிக்கிட்டே இருந்தார், என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். அப்படிப்பா என்னப்பா அப்படின்னாரு. சார் இப்படி கொஞ்சம் திரும்புங்க, அண்ணன் எப்போ திரும்புறனோ அப்போ எடுத்துக்கணும். அப்புறம் என்ன அவ இப்படி வந்து நிறா அப்படின்னா இருக்கட்டும், அவன் ஆர்வத்தில் எடுக்கலாம், எடு எப்போ எங்கெங்கெல்லாம் திரும்பணும் அங்கே நீ வந்து எடுத்துக்கோனாரு. அந்த மாதிரி நிறைய காமெடி வந்து நிறைய சிவாஜி சார்ட்ட அந்த சொன்னல அந்த காலை தொட்டு கும்பிட்டதுக்கு மொத்தமாக கும்பிட்டுக்கானாரு. அந்த மாதிரி ஒரு நிறைய சிவாஜி சார்லாம் பயங்கர ஒரு ஹியூமரான ஒரு சார், அவருக்கு நிறைய இது உண்டு. நடிகைகளில் யாரை பேட்டி எடுத்தது ரொம்ப ரசமான அனுபவம்? முதல்ல நான் வந்து நடிகை பேட்டி எடுத்தது சுஹாசினி மேடம் சார். சுஹாசினி வந்து மனதில் உருது வேண்டும் ஷூட்டிங் போது பாலச்சந்தர் சாரை பேட்டி எடுக்கிறதுக்காக வசந்த் வந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தார். வசந்த் சார் தான் இப்போ டைரக்டரை பேட்டி எடுக்கணும்னா ஃபிக்ஸ் பண்ணி தருவார் பிஜிபி கிட்ட. நான் அங்கே போனேன், அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். ஒரு சாங்கு, அந்த பரதநாட்டிய சாங்கு ஒன்று சுஹாசினி மேடம். நான் போய் மேடம் நான் ஒரு இப்போ இன்டர்வியூ ஜெமினி சினிமாவில் வந்திருக்கேன், ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். திடீர்னு உங்கள் வர சொல்கிறீங்கன்னாரு. நான் டைரக்டர் பேட்டி எடுக்க வந்தேன், அவர் மத்தியானத்துக்கு மேலே ஆகும் போல் இருக்கேன். ஓகேண்ணா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கொடுங்க மேடம்னா. அப்படி சிரித்தாங்க. சரி உட்காருங்க. நாங்கள் அவங்கள எடுத்தேன். அவங்க வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நிறைய சொன்னாங்க. நல்லா பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் சொன்னது மட்டும் எழுதுங்க, நீங்கள் எதுவும் சேர்த்து எழுதாதீங்க. நாங்கள் இல்லை மேடம் நான் இன்னும் அந்தளவுக்கு வரல, இப்போ தான் பத்திரிக்கை வந்திருக்கேன். சிரித்தாங்க. அவங்கள தான் ஃபஸ்ட்டு நடிகை, அவங்கள தான் முதல்ல எடுத்தேன், சுஹாசினி எடுத்தேன். அதுக்கு பிறகு வந்தவங்க நிறைய பேர் எடுத்திருக்கேன், ரூபினி அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் நிறைய எடுத்திருக்கேன். ரேவதி மேடம் வந்து எப்பவுமே நல்லா ஒரு இதாக பேசுவாங்க. அவங்க ஒரு நல்லா பேட்டி எடுக்கும்போது நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு நல்ல விளக்கங்கள் கொடுப்பாங்க. சில டைமில் வந்து இது ஒரு விஷயம் இருக்குது, இதை கேளுங்கன்னுவாங்க. இப்போ நடந்தது ஷூட்டிங்கில் அதை கேளுங்கன்னுவாங்க. அதேமாரி ராதிகா மேடம், நான் அவங்க டிவி இதுலேயே ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்கள பேட்டியும் எடுத்திருக்கேன். ராதிகா மேடம்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்கள் வந்து அப்போ வந்து ஜெமினி சினிமாவில் ஃபிலிமாலையெல்லாம் ராதிகா மேடம் வந்து அப்போ பயங்கர பீக்கில் இருந்தாங்க. அவங்கள வந்து நிறைய தடவை நான் பேட்டி எடுத்திருக்கேன், நிறைய தடவை எடுத்திருக்கேன். நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, ஏன்னா சொல்லிவிட்டு எதுவுமே போடாதுன்றவாங்க. அதுதான் அது அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் அவங்களுக்கு நம்பிக்கை வந்தால் பேசுவாங்க. சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, சொல்லிவிட்டு இதெல்லாம் போட வேணாம் அப்படின்வாங்க. அது நம்ம மேலே ஒரு நம்பிக்கையில் சொல்கிறாங்கன்ட்டு அதை வந்து நம்மளும், அது ஒரு பத்திரிகை தர்மம் இல்லைங்களா, அதனால் அதை போடுறதில்ல. அது மாதிரி நிறைய நடிகைகள் வந்து நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் சார். இப்போ அதே மாதிரி நான் டிவி சீரியலில் ராதிகா மேடம் சீரியலு, அதுக்கு பிறகு என்னுடைய இதில் பானுப்பிரியா நடிச்சிருக்காங்க. மௌனிகா ஏவிஎம்முடைய சொந்தம்னு ஒரு அதான் ஆரம்ப கால சீரியல், அதில் வந்து அவங்க நடித்தாங்க. அவங்களாம் பானுப்பிரியாலாம் என்னென்னா, நம்ம ஒரு டைலாக் எழுதினோம்னா திடீர்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா ஏவிஎம்குள்ளேயே வாழ்க்கைன்னு ஒரு சீரியல் அவங்க நடித்தாங்க. நாங்கள் ஏவிஎம்குள்ளேயே தான் டிஸ்கஷனில் இருப்போம். அப்போ வந்து அவங்களுக்கு திடீர்னு டைலாகில் டவுட் வந்துச்சுன்னா எனக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னே நான் வந்து என்ன மேடம்னுவேன், நான் வந்து நேற்று இந்த மாதிரி பேசியிருந்தேன், இன்றைக்கி இதை சொல்கிறேனே அப்படின்வாங்க. இல்லை மேடம் கதையில் பின்னாடி இந்த மேட்ரு வருது, அதுக்காக தான் எழுதியிருக்கு. ஓ அப்படியா, ஓகே அப்படி அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். அதேமாதிரி நடிகை சீதா வந்து நம்ம வந்து எனக்கு டைட்டில் கேரக்டர் இருந்தால் தான் நடிப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து டைட்டில் கேரக்டர் இருந்தால் தான் நடிப்பாங்க. என்னுடைய இதில் நடிக்க வேண்டியது அது கதை கரெக்டாக அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு செட் ஆகலை, புரியுது. அதனால் வந்து அவங்க அது வேணான்ட்டாங்க. அந்த மாதிரி நிறைய
நம்ம இது எஸ்ஏ சந்திரசேகர் வந்து என்னுடைய சீரியல் ஒன்று நடிச்சா சார், கிழக்கு வாசல்னு இதில் விஜய் டிவியில் வந்தது. அது கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. அது என்னென்னா அவரு அந்த கேரக்டருக்கு செட் ஆகலை. அவர் வந்து பாவம், அவர் முழு முயற்சியை கொடுத்தாரு, நல்லா பண்ணார். அவருக்கு அந்த கேரக்டருக்கு அவர் கொஞ்சம் ஏஜ்டாக ஆகிடுச்சு. ஆனால் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு சந்தோஷம். அவர் நிறைய கதைகள்லாம் பேசுவார், நிறைய ஐடியாஸ் சொல்லுவார். விஜயகாந்தோட உங்களுக்கு நல்ல நட்பு இருந்தது? ஆமாம் சார். விஜயகாந்த் சார் வந்து அது அவரை பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க, ரொம்ப நல்ல மனுஷன். அதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தேன். அவருக்கு வந்து சார் ஃபைட்டு பண்ணிவிட்டு நான் காலையில் 6 மணி வரைக்கும் ஃபைட் பண்ணுவார் சார். பண்ணிவிட்டு வீட்டில் போய் குளிச்சுட்டு மறுபடியும் ஒரு 7-7:30 அடுத்த ஷூட்டிங் வந்துடுவார். அப்படியே கண்ணுக்கு நல்லா சிவந்துருக்கும், அந்த மாதிரி வருவார். நான் வந்து எப்பயும் போனால் அவருக்கு வந்து இந்த ஷோல்டர் வந்து பிடிச்சி விடுவோம் அவருக்கு. சும்மா ஒரு நாள் சும்மா விளையாட்டாக பிடிச்சேன். அவர்கிட்ட வந்து ஒரு குழந்தை பேர் நம்ம விளையாடலாம். அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அது வேறு இதில் போயிட்டார், அது வேறு ரேஞ்சு போயிடுச்சு. சினிமாவில் இருக்கும்போது சொல்கிறேன், குரு வா 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 பிடிச்சி விடு நல்லா இருக்குன்னு. அது மாதிரி அவர்கிட்ட கொஞ்சம் நல்லா ஒரு உரிமை எடுத்துக்கிட்டு இது பண்ணுவோம். அதுமாரி எங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்தார், என்னுடைய ரிசப்ஷன் பாம்புராவுக்கு வந்தார். அப்புறம் காலையில் ஒரு நாள் போகும்போது சொன்னேன், இரு சாப்பிட்டு போகலாம், வீட்டிலேருந்து எல்லாம் வருது அப்படின்னாரு. இல்லை சார் இன்றைக்கி வந்து வீட்டில் ஐயப்பன் பூஜை. எத்தனை மணிக்குன்னு? நைட்டு எப்படியும் ஒரு 10-11 மணி வரைக்கும் இருக்கும். அவருக்கு வீடு தான் தெரியும், ஏன்னா ரொம்ப நான் சிங்காரவேலு எல்லாமே பயங்கர பழக்கம். அதனால் முடிஞ்சால் நீங்கள் வாங்கலை அப்படின்னா, நான் முடிச்சுட்டு போகும்போது வரேன் அப்படின்னாரு. சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தேன். எங்கள் வீட்டில் ஐயப்பன் பூஜை அந்த 18ஆம் படி கற்பூரம் காட்டுவோம்ல, அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டார். வந்து ரொம்ப நேரம் உட்காந்து அப்புறம் டிஃபன்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரொம்ப தங்கமான ஆள். அவர் அரசியலுக்கு வரும்போது கூட நம்ம சுப்பையாலாம் சொன்னாப்புல, நீங்கள் என்ன அண்ணனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டியது தானே, வந்தால் நீங்கள் தான் விரும்பாக்கா எம்எல்ஏ. ஐயோ எனக்கு வேணாம்ப்பா, நமக்கு அரசியல் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணேன். அவர் ரொம்ப விஜயகாந்த் வந்து மிகப்பெரிய அதான் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஆட்களில் அவர் ஒருத்தர் சார். சினிமாக்காரங்கள்லேயே இறந்ததுக்கு நான் அழுது 2 பேர் சார். ஒன்று விஜயகாந்த் சார், அவர் இறந்ததுக்கு என்ன அறியாமல் பயங்கரமாக ரொம்ப அழுதுட்டேன். அதுக்கு பிறகு வந்து சிங்கர் ஸ்வர்ணலதால அவங்க சார், அவங்க வந்து என்னுடைய ரிசப்ஷனில் பாம்புகுரில் வந்து சார் அவங்க பீக்கில் பாடிக்கிட்டு இருக்காங்க. பொழுது விடிஞ்சா அவங்க 6 சாங் ரெக்கார்டிங் அவங்களுக்கு. என் ரிசப்ஷனில் வந்து 3 சாங் பண்ணாங்க சார். ஆட்டமா தேரோட்டமா அந்த பாட்டு, போவோமா 3 சாங் பண்ணாங்க. என்கிட்ட இன்னும் இருக்குது வீடியோ. பாடிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பி போனாங்க. ரொம்ப தங்கமான நாள். அவங்க டெத்துக்கு நான் போனோன்னா என்ன அறியாமல் அழ வந்துருச்சு. நம்ம எவ்வளோ பேர்ட்ட பழகுறோம் சினிமாக்காரங்கிட்ட, ரொம்ப பாதிக்காது அது. விஜயகாந்த் சாருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப அழுதேன். ஸ்வர்ணலதா மேடம் அவங்க உடம்பு கிடந்ததை பார்த்தோன்னா, அந்த பாடியை பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப அண்ணான்னுவாங்க, வாங்கண்ணா என்னண்ணா சாப்பிடுங்கண்ணான்னுவாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போனால் ரொம்ப இன்னசென்ட் சார் அவங்க. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி நான் வந்து பாக்யராஜ் சார் படங்களை பார்த்து தான் சினிமாவுக்கு போய் ஏதாவது கதை வசனம் எழுதணும் அப்படின்னு அவரு தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். நான் பாக்யராஜ் படம்லாம் படிக்கும்போது ஒரு படத்தை வந்து 10 தடவை 15 தடவை பார்ப்பேன் சார். சார் முந்தானை முடிச்சு மகாராணி தேட்டரில் 135 நாள் ஓடிட்டுருக்கு. ஃபுல்லு சார், ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். லேடிஸுக்கு தான் டிக்கெட் தருவாங்க. ஆமாம், லேடிஸுக்கு தான் டிக்கெட் தருவாங்க. நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது அக்கா 2 டிக்கெட் எடுத்து கொடுக்கா, அக்கா 2 டிக்கெட், இப்படி தான் போய் டிக்கெட் வாங்கி போய் பார்ப்போம் அவருடைய படங்கள். ஸோ அவரை பார்த்தா நான் வந்து அவருடைய படங்கள்லாம் பார்த்தேன். இன்று போய் நாளை வா, அதெல்லாம் கணக்கே கிடையாது. பாரத் டாக்கீஸில் எங்கள் ஏரியாவில் அங்கே போய் பார்த்தது. முதல்ல எப்போ அவர் நேரம் சந்திச்சிங்க? அவரை வந்து நான் பத்திரிகையில் சேர்ந்த பிறகு தான் மீட் பண்ணேன் சார். நம்ம ஜென்மசிமாவில் சேர்ந்த பிறகு ஒரு தடவை நான் அவரை ஒரு 2-3 தடவை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவர் நல்லா இது பண்ணார். அப்புறம் ஒரு தடவை எனக்கு அவருக்கு ஒரு சின்ன கிளாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ரத்தத்தின் ரத்தமேன்னு ஒரு படம் ஷூட்டிங்கு. அதில் ஏற்கனவே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. அங்கே ஷூட்டிங்கில் ஏதோ நிறையா அவருக்கு பிரச்சனை, ஷூட்டிங் எடுக்க முடியல, காலையிலேருந்து ஏதோ பிரச்சனை போட்டிருக்கு. அந்த டென்ஷனில் இருந்திருக்காரு. நான் அவரை போய் பேட்டி எடுக்க போய் அங்கே வந்து ஒரு லாரி நின்றுச்சு. அந்த தண்ணியெலாம் ஏதோ வர்ற மாதிரி ஒரு சீனு. அதில் லாரியில் வந்து உதயசூரியன் படம் போட்டிருந்தது. உதயசூரியனுடைய படம் இப்படி போட்டிருக்கோம்ல, அந்த லாரியில் படம் போட்டிருக்கோம்ல, அதை பார்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் நம்ம சின்ன வயசுல இருந்த கலைஞர் மேலே ஒரு அவருடைய எழுத்துக்களில் ஈர்க்கப்பட்டவன். கலைஞர் கண்ணதாசனால் ஈர்க்கப்பட்டவன்றதால சார் மேலே ஒரு ஷார்ட் எடுத்தாங்க. அப்படி பார்த்தாரு மேலே, அவரே கவனிக்கிற போட்டிருக்கு. அதில் உதயசூரியன் இருந்திருக்கு. என்ன நீங்கள் வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் அதை பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க, அது வந்து உதயசூரியன் ஷார்ட் வைங்க சொல்கிறீங்க, வந்தால் அவங்க வேறு நீங்கள் பத்திரிகை பேட்டியை எடுத்துகிட்டு போக வேண்டியது தானேன்னாரு.
சார் உங்களை படத்துலலாம் பார்த்துருக்குறோம், ரொம்ப ஹியூமர் கேரக்டர், அதனால ஒரு இதுக்காக சொன்னேன் சார், அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது, நான் உங்கள் எம்டி பழனியப்ப ராமசாமி சொல்கிறேன் அப்படின்னாரு. அதை முதல்ல செய்யுங்க சார், நானே வேலையை விட்டு போகலான்னுக்கிறேன், என் விட மாட்டேன்றாரு, தயவுசெய்து அதை முதல்ல சொல்லுங்க. அப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் ரூமில் உட்காருங்க சாரி அப்படின்னாரு. அப்புறம் ரூமுக்கு வந்தார், வந்துட்டு ஒரு தம்பு பற்ற வச்சார். சாரி காலையிலேருந்து இங்கே ஒரே பிரச்சனை ஓடிட்டுருக்கு, அதில் நீங்கள் வேறு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, அதனால் வந்து சாரி. இல்லை சார் பரவாயில்ல சார், நானும் சொல்லிடக்கூடாது சார், ஏன்னா நீங்கள் ஷூட்டிங்கில் இருக்கீங்க, நானும் அந்த சொல்லிடக்கூடாது, நானும் சரி சாரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் இன்டர்வியூ நல்லா கொடுத்தாரு, சாப்பிடலாம் வச்சார். இல்லை நீங்கள் இருங்க, நீங்கள் இல்லை சார் நான் ஆஃபீஸில் சாப்பாடு இருக்குது, நீங்கள் என் கூட சாப்பிட்டோம் அப்படின்னாரு. சரி ஓகே நான் கூட சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி. இதில் இன்னொரு இது என்னென்னா சார், டி ராஜேந்தர் வந்து எங்களுக்கு ரொம்ப பெட்டு. அவர் வந்து நாங்கள் அதாவது ஜெமினி சினிமாவில் முதல்ல அட்டை படம் போடுறோம் அவருக்கு. அட்டையில் ஃபஸ்ட்டு ரேப்பர் அவரை வந்து அட்டையில் போட்டது நாங்கள் தான். நான் வந்து எங்கள் எம்டிக்கு அனுப்பணும், அதை இந்த வாரம் யார் யார் அட்டை படம் போடுறோம். அவர் போட்டோன்னு பார்த்தாரு, டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல அப்போலாம், அதில் பார்த்துட்டு என்ன இது இவரை போய் ரேப்பரில் போடுறீங்கன்னாரு. சார் இவருக்கு பயங்கர மார்க்கெட் இருக்குது சார், இப்போ பெரிய மாஸில் இருக்கார். இல்லை அவ்வளோ நம்ம ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேணாம், இந்த பின் ரேப்பரில் ரேவதி போட்டிருக்கீங்களே அதை தூக்கி முன்னாடி போட்டுருங்க, இதை தூக்கி பின்னாடி போட்டுருங்க, டி ராஜேந்தர் போடுங்க பின்னாடி போட்டுருங்க. பேக் ரேப்பரில் போட்டேன் சார், கடைக்காரெல்லாம் அந்த பேக் ரேப்பரை பிரிண்டில் தொங்க விட்டு விற்று பயங்கர சேல்ஸு. அதுலேருந்து நாங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை டி ராஜேந்தர் அட்டை படம் போட்டுருவோம். அருமை. ஆமாம் சார், அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப பெட் ஆகிட்டார். அவர் என்னை ரொம்ப பிடிக்கும். அவர் கொஞ்சம் வீட்டில் நான் பாட்டுக்கு யாரையுமே கேட்க வேண்டியதில்லை, அவர் ரூம்குள்ளே நான் பாட்டு திறந்து போயிடுவேன். இப்போ வந்து ஒரு நாள் வந்து எதுக்க ஜோசியர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவருக்கு இந்த ஜோசியம் அதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. அவரே தான் சொல்லிகிட்டு இருக்காரு, உங்களுக்கு இப்போ குரு வரப்போகிறாரு. அப்போ நான் திறந்து பார்த்தா குரு வந்துட்டாயா. அந்த மாதிரி ஒரு நல்ல ஹியூமர் இது பயங்கர அவருக்கு. அதே மாதிரி ஒரு தடவை விஜயா ஸ்டூடியோவில் செட்டு போட்டிருக்கேன், வாயா போய் பார்த்து வரலான்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி உட்காந்துட்டேன். அவர் எப்பயுமே காரில் வந்து பேக்கில் இப்படி தான் உட்காருவார், இந்த சைடு அந்த சைடு ஃப்ரீயாக இருக்கும், முன்னாடி உட்கார மாட்டார், இப்படி உட்காந்துப்பார். நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கோம், உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பூம்பூ மாட்டுக்காரன் அவன் வாசிச்சுட்டே இருக்கான் சார், வாசிக்கிறான். அதாவது கல்யாணம் தான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதான், பத்திரிக்கை மட்டும் எங்கே அச்சரிக்கப்படுதான், அவருடைய சாங்கு தான். அதை வாசிக்கிட்டே இருக்கான், நானும் கவனிக்கிறேன், ஆனால் நான் சொல்ல, அவரும் கவனிச்சிக்கிட்டு இருக்கார். நாங்கள் பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்படியே காரு வெளில வருது, வெளில வந்து பூம்பு மாட்டுக்காரன் இப்படி இப்படின்றான், சல்லுன்னு கண்ணாடி இறக்குனார். அது வந்து 500 ரூபா தார், 500 ரூபா கொடுத்தாரு. அவன் பயங்கரமாக கும்பிட்டான், ஏய் இது நீ வாசித்ததுக்கு இல்லை, இனிமேல் வாசிக்காமல் இருக்கிறதுக்கு, தப்பாக வாசிக்கிறாயா சிரியா. அவனுக்கு மாவன் ஒன்றும் புரியல, எனக்கு ஒரே சிரிப்பு. அந்த மாதிரி நிறைய அவர் வந்து படத்தில் ஒரு ரப்பாக இருந்தால் கூட ரஃப்பான கேரக்டரே அவர் சாதாரண எல்லாம் பேசுகிறார்ல, ஜாலியாக பழகும். ஆமாம், நல்ல பயங்கர ஹியூமர் சென்ஸ் சார், செம்மையாக ஜோக் அடிப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு இது அவர் வந்து நிறைய எங்கள் வீட்டு விசேஷம் எல்லாத்துக்கும் வந்திருக்காரு. என் மேலே ரொம்ப பாசம் இருக்குது. பாக்யராஜோட பிரச்சனை ஏற்பட்ட மாதிரி வேறு யாரோட பிரச்சனை ஏற்பட்டிருக்கா பேட்டிக்கு போன போது? சார் அதோட அந்த நடிகர் சுரேஷ் இருக்கார்ல சார், ஆமாம், அவர் வந்து என்னென்னா அவர் ஒரு தடவை இன்டர்வியூ கேட்டேன் சார், அவர் ஃப்ரீயாக தான் இருந்தார், கொஞ்சம் பந்தாக ஆட்டுறதுக்காக. அப்புறம் சொல்கிறேன் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணிட்டார். ஏன்னா நான் வந்து அவ்வளோ தூரம் போயிட்டேன், சரி ஃப்ரீயாக இருந்தார் பேசியிருக்கலாம். அப்புறம் நான் வந்துட்டேன். அப்புறம் ஃபாரினில் அவரை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க, ஏதோ மை டியர் ராஜுவோ ஏதோ சீலாவோ ஏதோ ஒரு படம் சார். அந்த படம் எடுக்கும்போது நான் என்ன எழுதிட்டேன்னா, இப்போல்லாம் அந்த மாதிரி ஃபாரின் படம் எடுக்குதா இருந்தால் எல்லோரும் சுரேஷை தான் கூப்பிட்றாங்க, ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ஃப்ரீயாக இருக்காருன்னு எழுதிட்டேன். ஃப்ரீயாக எழுதினோன்னா நான் ஜெமினி சினிமா ஆஃபீஸ்க்கு மறுநாள் வரேன். வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் சார். சார் செக்யூரிட்டி வந்து சொன்னார், சார் யாரோ சுரேஷ் நடிகர் சுரேஷ் வீட்டிலேருந்து வராங்க, அவர் ரசிகர்களாம், உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க சார், ஆளை பார்த்தா அவர் மாதிரி இருக்காங்க சார். நீ அனுப்பு நான் பார்த்துக்கிறேன். மேலே ஏறி வந்தாங்க, எடிட்டோரியலுக்கு மேலே இருக்கும், உட்காருப்பாண்ண எல்லாம் உட்காரில் நின்னானுங்க. என்ன எங்கள் தலைவரை பற்றி நீங்கள் எப்படி எழுதிட்டீங்க, நீங்கள் யார்ப்பாண்ண? நாங்களாம் அவங்களோட ரசிகர்களா நீங்கள் வந்து நீ ஒரு தடவை நான் சுரேஷ் வீட்டுக்கு போய் நீ தானே எனக்கு காப்பி கொடுத்தானே. அவன் டக்குன்னு நீ டிரைவர் தானே பார்த்து எல்லாம் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவனுங்க, நான் எல்லாத்தையும் உங்களை பார்த்துருக்குறேன் அப்படின்னா. இல்லை சார் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே ரசிகராகவும் இருக்கோம்
அவன் நீங்கள் தப்பு சார் ஆகும் நானுங்க. சரி உட்காருன்னு சொல்லிட்டு நான் ஃபோனை நம்பரே போடல, சும்மா ஒரு தட்டிட்டேன். நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் சார் ஆடி போயிட்டானு. சார் என்னங்க இல்லை பத்திரிகை ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி ரவுடிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, அதனால் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், வரட்டும் வந்தோன்னே பேசி தீர்த்துக்கிறாங்க. சார் என்ன சார் நீங்கள் சார் நீங்கள் பேசி தானே சார் நம்ம இது பண்ணலான்னு வந்தோம். அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னது மாரி வந்து பத்திரிகையில் எல்லாமே எழுதுவாங்கய்யா, ஏன்னா வந்து அதில் வந்து நல்லது தான் எழுதியிருந்தேன். அவர் வந்து ஃபாரின்னாக்கா அவர் டேட்டு ஃப்ரீயாக இருந்தாலும் அவரை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் எழுதியிருந்தேன். அவரும் பெரிய நடிகர் தான், நல்ல ஆள் தான், எனக்கு நல்ல பழக்கமான ஆள் தான். அதனால் வந்து யாரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு ஏறி போயிடாத, இதுவே சினிமா பத்திரிக்கைன்றத தப்பிச்ச, அரசியல் பத்திரிக்கை இருந்தால் நேரம் வந்து உள்ள தூக்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப நன்றி சார் அப்படின்ட்டு அப்புறம் டீ காஃபிலாம் கொடுத்து அவனுக்கு அனுப்பி வச்சேன். விஜய் அஜித்தை பேட்டி கண்டிருக்கீங்களா சார்? விஜய் வந்து நான் ஒரு தடவை தான் சார் பேட்டியை தவிர, அதாவது அவருடைய ஆரம்ப காலம்ல தேவாவை ஏதோ ஒரு படம் சார், அந்த டைமில் ஒரு பேட்டி எடுத்தேன். அதுக்கு பிறகு நான் வந்து வேற ரூட்டு மாறிட்டேன் சார், நான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்துட்டேன் சார். அதாவது ஷிஃப்டிங் படங்கள், டிஸ்ட்ரிபியூஷன்னா ரொம்ப மெயின் பெரிய படங்கள்லாம் இல்லை. அப்போல்லாம் வந்து சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 தியேட்டர் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஷிஃப்டிங்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கும். அந்த மாதிரி படங்கள் வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான். அதில் வந்து என்னென்னா பெரிய லாபம் வராது, பெரிய நஷ்டமும் வராது. வந்தால் சின்ன லாபம் சின்ன நஷ்டம், அதனால் அதை தாங்கக்கூடிய ஆட்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அது. அஜித்தை பேட்டி கண்டிங்களா? அஜித்தை நான் எடுத்திருக்கேன் சார். சார் அஜித் வந்து அதாவது அந்த மாதிரி லைஃப்பில் வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்து வாழ்க்கையில் உயர்ந்தவங்கள நான் அஜித்தை பார்த்துருக்கேன். அதாவது எங்கிருந்த வந்தான் படம், சத்யராஜ் நடித்த எங்கிருந்த வந்தான் படம் இல்லையா, அது விஸ்வாஸ் சுந்தர் படம். அங்கே வந்து அந்த படம் முடிஞ்சதும் நுங்கம்பாக்கத்தில் லேக் ஏரியாவில் ஆஃபீஸு அஜித் டெய்லி வருவார் சார். டெய்லி ஒரு பைக்கில் வந்து ஒரு பேக்கை மாட்டிக்கிட்டு, ஆனால் ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவார். இப்போ சில பேர் மாதிரி சார் எப்படியா சொல்லுங்கள் அப்படிலாம் இல்லை, அவர் ஆசைன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் சார். இப்போ அந்த படம் இப்போ இதில் போயிட்டுருக்கு, அது ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு வந்து ஏதாவது நல்ல வாய்ப்பு இருந்தாலும் சுந்தர் சாரையும் பார்ப்பார், என்னையும் பார்ப்பார். ஸோ அவரை நான் அந்த பொசிஷனில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு நாள் நான் அவரை வந்து வேறு ஒரு மீட்டிங்க்காக ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது நான் அவரை பார்த்தேன். பார்க்கும்போது ஹலோ எப்படி இருக்கீங்கன்னாரு. சார் நான் பார்த்து பல வருஷம் ஆச்சு சார், நல்லா இருக்கேன் சார். அப்புறம் ஓகே அப்படின்னு கையாட்டினார். ஸோ அந்த மாதிரி அவரெல்லாம் ஒரு நல்ல ஒரு தன்மையான ஆள். அது மாதிரி 89 எலெக்ஷனில் தேர்தல் பணி செஞ்சோம். நாங்கள் எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணோம் தானு சார் கூட சேர்ந்து. அப்போ நான் எங்களுக்கு வேணால் தானு சார் கூட டெய்லி நம்ம கலைஞர் வீட்டுக்கு மத்தியானம் போயிடுவோம். அவர் வந்து அந்த பிரச்சாரம் கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பார். வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும், எல்லாம் கொடியோடு நிற்பாங்க. வீட்டுக்குள்ளே பயங்கர க்ரௌட் இருக்கும். அவர் வந்து ரெடி ஆகிட்டு ஊஞ்சலில் உட்காருவார். எம்ஜி சினிமாவுக்கு அப்புறம் நீங்கள் பிரிமாரியா எம்ஜி வல்லபன் சார். எம்ஜி வல்லபன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய பத்திரிகை துறையிலேருந்து சின்ன திரைக்கு எப்போ வந்தீங்க சார்? வடிவேலு வாத்தியார்னு தூர்தர்ஷனில் தி ஜானகிராமனுடைய அவர் எழுதின நாடகம் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.